மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. காலையிலேருந்து நிறைய விஷயம் நம்ம பேசணும். அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆகும்? அதிமுக பிரிந்திருக்கிற சி.வி. சண்முகம் அந்த பிரிவு கோஷ்டியில் ஆல்ரெடி 5 பேர் நம்ம எடப்பாடியை பார்த்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களுக்கு நீங்கள் மீண்டும் அதிமுக தொடர விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் 22 27 மாறி போச்சு. ஸோ அதிகப்படியான ஒரு எண்ணிக்கை அவருக்கு கூடுதலாயிருச்சு. இப்ப மீண்டும் சில பேர் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு இடையிலேயே 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருத்தர் ராஜினாமா பண்ணார். ஸோ 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஒரு இடம் காலி. இப்போ 5 இடங்களுக்கான இடங்கள் காலியாக இருக்குன்னு அறிவிக்கப்பட்டாச்சு. உடனே இன்ஸ்டன்டா டைம் எல்லாம் கிடையாது. உடனே சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுத்து அடுத்த நிமிஷம் அவர் எம்எல்ஏ பதவி பிடுங்கிடுறாரு. ஆனா அந்த பதவியை ராஜினாமா செய்தவர்கள் அவர்கிட்ட ராஜினாமா பண்ணிட்டு உடனே போய் கட்சியில் சேர்ந்துடுறாங்க. அதுவும் சிரித்தபடி சேர்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய போராட்டம் அது. அதுவும் கடந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில விசில் சின்னம் பல இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. ஆட்சியே பிடிக்கிற அளவுக்கு 60 ஆண்டு கால வரலாறுல திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே விஜயனுடைய முகத்துக்கு மட்டும்தான். ஏன்னா நிஜமாவே விஜய் மூஞ்ச பார்த்தா எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கான். இன்னைக்கு வேட்பாளரே தெரியல யாருன்னு, யார் எம்எல்ஏனே தெரியல. பல தொகுதிகளில் இன்னைக்கு வரைக்கும் பல தொகுதிகளில் எம்எல்ஏ ரோட்டில் நடந்து போனா கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியாது. அவங்க முகத்தை பார்த்து ஓட்டு போடுறது விசில் விஜய் இது பத்தி தான் ஓட்டு போட்டாங்க. அந்த அடிப்படையில் அந்த எம்எல்ஏக்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இப்போ ஒரு எம்எல்ஏவை ஜெயிச்சிருந்தா குறைந்தபட்சம் 50 - 100 கோடி ரூபா வரைக்கும் பேரம் பேசுறாங்கன்றாங்க. எவ்வளவு தூரம் அது பேரம் பேசப்படுது அப்படின்னு சொன்னா இந்த தொகை எங்கிருந்து வழங்கப்படுது, யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அதிமுக ஏற்கனவே தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை நீட்ட ஆரம்பிச்சிட்டாரு லாட்ரி மார்ட்டின். அவருடைய மனைவியை அந்த கட்சிக்குள்ள அனுப்பி வச்சதை அதிமுகவை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கணக்கில் எடுத்துடணும்னு சொல்லி தான். அதனால தான் லீமா ரோஸ் உள்ள வந்தாங்க. நம்ம அவங்கள பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போவும் அவங்க எடப்பாடி அணியில இல்லை, அவங்க வேலுமணி சி.வி. சண்முகம் அணியில தான் இருக்காங்க. இப்போ மாலை நேரத்தில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு தங்கமணி பேசிட்டு போறாரு. அப்ப கூட அவர்கள் சி.வி. சண்முகம் வீட்டுக்கு தான் போறாங்களே தவிர எடப்பாடியை பார்க்க வரல. அப்போ அவங்கள மீது எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடப்பாடி எடுக்கவே இல்லை. அப்ப எடப்பாடி அவங்களுக்கு ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காரு, அல்லது பயந்து இருக்காரு, அல்லனா அவங்க கிட்ட மட்டும் ஒரு விதமான ஒரு போக்கை அவர் எடுக்கிறாரு. அதற்கு 2 ரீசன் தான் இருக்கும். வெளிப்படையா தெரிகிற விஷயம் ஒன்று, அவங்க பெரிய உதவி பண்ணியிருக்கணும், பெரிய பண உதவி. ஏன்னா அவங்க வேற என்ன பெரிய பணக்காரங்க, கோடி கோடியா சொத்து வச்சிருக்காங்க, பணம் வச்சு லிக்விடாவே அவங்க பணம் வச்சிருக்கிறதா கணக்கு காமிக்கிறாங்க. சொத்து நான் தான் 4000 கோடிக்கு அதிகமாக சொத்து வச்ச தமிழ்நாட்டினுடைய மிக பணக்கார வேட்பாளர் யாரு, பணக்கார எம்எல்ஏ யாருன்னா அது அவங்க தான், வேற யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் அது அவங்க மாப்பிள்ளை. இப்ப மாப்பிள்ளை ஒரு கட்சி, மாமியார் ஒரு கட்சி. இப்ப மாமியார் பார்சல் அனுப்புறாங்க, இந்தாங்க எம்எல்ஏ பார்சல் அப்படின்னு அனுப்புனாங்கன்னா இங்க மாப்பிள்ளை அந்த பார்சலை ரிசீவ் பண்ணிக்கிறார். வாங்க எம்எல்ஏ பார்சல் ரிசீவ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சால்வை போட்டு ஒரு ஐடி கார்டை கையில கொடுத்து அவங்கள கணக்குல சேர்த்துறாரு. 10 - 1 11 12 அப்படின்னு அவர் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா இங்க இருந்து பார்சல் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. இதுதான் அதிமுக இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். ஆனால் எடப்பாடி கை ஓங்கிருச்சா அப்படின்னா எடப்பாடி கை ஓங்கதான் செஞ்சிருக்கு. ஆனா ஆக்சுவலி இந்த எல்லா பிரச்சனைக்கும் எடப்பாடி தான் காரணம். இன்றைக்கு மாலையில இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல எடப்பாடி வீட்டுல நிறைய எம்எல்ஏக்கள் திருத்தணி அருகில ஆரம்பிச்சு பல பேரும் அவர் வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க மீண்டும் நாங்க உங்களோடய சேர்ந்துடுறோம், அதிமுகவிலையும் இணைந்து பணியாற்ற விரும்புறோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி இருந்தாலும் இரவுக்குள்ளாக ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்படி இல்லைனாலும் நாளைக்கு அந்த முடிவு சுமூகமாக முடிஞ்சிடும். ஏன்னா நாளைக்கு மறுநாள் 28ஆம் தேதி கெடு நாள், அன்னைக்கு தான் லாஸ்ட் நாள். அன்னைக்குள்ள இவங்க ஃபைனல் ஆகலைன்னா எடப்பாடி கிட்ட இருந்து வெளியில இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்கள் பதவியும் பறி போயிடும். அது சபாநாயகர் பதவியை பறிக்கலனா கூட ஆட்டோமேட்டிக்கா இன்வேலிட் ஆயிடும். அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா ஆல்ரெடி கவர்னர்கிட்ட ஒரு புகார் மனுவும் கொடுத்துருக்காரு எடப்பாடி. இது எல்லாமே அவங்க பதவிக்கு நேராக தொங்கிட்டு இருக்கிற கத்தி. இப்போ ஆஃபர் வருது, நீங்க எம்எல்ஏவா இருக்கும்போது என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை கொடுக்கறது கூடவே இருக்கிற முதல் முறையாக எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கிற நம்ம லீமா ரோஸ் அவங்களுக்கு எம்எல்ஏ பதவின்றது ஒரு கௌரவ பதவி, அவ்வளவுதான். அதை வச்சுட்டு அதிகாரத்தை எப்படி செலுத்த முடியும், நம்ம எப்படி நம்முடைய தொழிலை விரிவாக்கம் அடைக்க முடியும் அப்படின்னு தான் வந்தாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும், ஆல் இண்டியா கட்சி சொல்றேன் நான், தேசிய கட்சிகளா இருக்கிற பாஜக, காங்கிரஸ் எல்லா கட்சிகளுக்குமே கடந்த தேர்தலில் இருந்து ஏகப்பட்ட தேர்தலில் நன்கொடையை வாரி வாரி கோடி கோடியாக கொடுத்தது இந்த குடும்பம். இப்ப இவங்களே ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப அவங்க மாப்பிள்ளை முக்கியமான இடத்துல ஷேடோ சிஎம்மா இருக்காரு. தமிழ்நாட்டினுடைய ஷேடோ சிஎம் யாருன்னா அது ஆதவ் தான்.
சும்மா சொல்லுவாங்க இவங்களுக்குள்ள மாப்பிள்ளைக்கும் வந்து மாமனாருக்கும் சண்டை, குடும்பத்துல பிரச்சனை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. திட்டமிட்டு தான் இவங்க 2 பேரும் 2 கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா அவர் வந்து திமுக இந்த வேலை பார்க்கலான்னு பார்த்தாரு ஆதவ், அங்கிருந்து துரத்தி விட்டாங்க. விசிகால பண்ணலான்னு பார்த்தாரு. விசிகா ஒன்றும் பெருசா செல்ஃப் எடுக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து தாவேக்காக்கு தாவிட்டாரு. தாவேக்கால பெரும் தொகை செலவழித்து முதல் போட்டவர் இப்ப முதலமைச்சர் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் ஷேடோ சிஎம்மா இருக்காரு. பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும், எல்லா துறை கேள்விகளுக்கும் ஆதவ் மட்டும் பதில் சொல்றாரு. அவர் யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? அப்ப விஜய் சொல்லாத விஷயத்த, அல்லது விஜய் நான் என்ன பேசினாலும் நீ வாய முடின்னு பேசாம இருக்கணும், உனக்கு என்ன வரியா சிஎம்னு நடிச்சுட்டு போ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இன்னும் பின்னாடி இன்னும் ரொம்ப கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தாவேக்காவை தன்னுடைய கட்சியாக மாற்றிக்கொள்வதற்கு கூட ஆதவ் தயங்க மாட்டார். ஏன்னா ஆதவ் வந்து ஒரு அமாவாசைன்னு சொன்னது நான் இல்லைங்க. உடனே யாரும் பாஞ்சு வராதிங்க. ஆதவ் ஒரு அமாவாசை. போற இடம் எல்லா இடங்களிலும் தனக்கான அதிகாரத்தை பெறுவதற்காக எந்த வேலை வேணாலும் செய்வார், இறங்கி வேலை செய்வார். ஒரு நன்றி கெட்டவர், மோசமானவர், மோசடி பேர் வழி அப்படின்னு எல்லாம் சொன்னது, இந்த அடைமொழிகளை அவர் கொடுத்தது வந்து அவருடைய மச்சான், ஏன்னா ஒய்ஃபோட அண்ணன் இருக்கார் இல்லையா, பாண்டிச்சேரி எம்எல்ஏ சார்லஸ், அவர் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னவர். அப்ப அவர் இன்றைக்கு தாவேக்கால அந்த அதிகார மையமாக அவர் இருந்து அவர் தான் எல்லா துறைக்கும் பதில் சொல்றார். யாரு என்ன கேள்வி கேட்டாலும் பாருங்க, நீங்க வந்து அதிமுக இருந்து பிரிஞ்சு வெளியில வந்து அவங்க கட்சியை அந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணவொடனே சந்திக்கிற நபர் யாரா இருக்காங்கன்னா ஆதவா தான் இருக்காரு. சட்டசபையே இவங்க கட்சி ஆபீஸா மாத்திட்டாங்க. இப்ப விமர்சனங்கள் அதிகமா வந்தவொடனே வேற வழியே இல்லாம பனையூர்ல போய் சம்பிரதாயத்துக்கு ஒரு சால்வை போடுறாங்க. ஆனா இங்கேயே சால்வை போட்டு ஐடி கார்டெலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ அது மரபு மீறலாயிடும், பெரிய சிக்கலாயிடும், பிரச்சனை ஆயிடும்னு யாராவது சொல்லியிருக்காங்க போல இருக்கு. நிறைய கண்டன குரல்லாம் வந்த பிறகு அதுவும் கூட்டணியில உள்ள உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஒரு பக்கம் விசிகா, இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல இருந்தே ஜோதிமணி வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. என்னடா உள்ளுக்குள்ளேயே நமக்கு பிரச்சனை வருது, ஒரு பக்கம் வந்து விசிகா கடுமையான எதிர்ப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா சரியா வராதுங்க அப்படின்ட்டு, இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குற கம்யூனிஸ்ட். இன்னைக்கும் நித்திய கண்டம் பூரண ஆயுஷ் தான். இப்போது வரைக்கும் பேருக்கு 144 எம்எல்ஏக்களை பெற்றிருந்தாலும் விஜய்க்கு என்னைக்கு இருந்தாலும் அவர் மைனாரிட்டி முதல்வர் தான், மைனாரிட்டி சிஎம் தான் அவர், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த சூழ்நிலையில இப்ப அதிமுகவோட மீண்டும் பேசுவதற்கு வேலுமணி தரப்பு அவங்க கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறது 2 கண்டிஷன். ஒன்று சபாநாயகர்கிட்ட கொடுத்த கடிதத்தை திருப்பி வாங்கணும், இன்னொன்று அவங்க பத்தி புகார் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காரு எடப்பாடி, அந்த புகார் கடிதத்தை திருப்பி வாங்கணும். வேலுமணி தரப்பு சொன்ன 2 கண்டிஷன். அதுல இன்னொரு அடிஷ்னலா எங்க கிட்ட இருந்து பறிச்ச கட்சி பதவியை திருப்பி கொடுக்கணும். இதுதான் அவங்க சொன்ன பெரிய பிரேயர். இந்த பக்கம் எடப்பாடி தரப்புல யார் வேணாலும் வாங்க திரும்பி, ஆனா இப்ப கட்சியெல்லாம் பதவியெல்லாம் கொடுத்துட்டேன், அதை உடனே திருப்பிலாம் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் கொடுப்பேன், ஆனால் வரும்போது மன்னிப்பு கடிதாசி வேணும். நீங்க மன்னிப்பு கடிதாசி கொடுத்தீங்கன்னா நான் யோசிப்பேன், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது, நீங்க போறவங்க போய்க்கலான்ட்டார். அங்கே பேரம், குதிரை பேரம், யானை பேரம், டைனோசர் பேரமா நடந்துருக்குது. எதிர்பார்க்காத தொகை, வாழ்நாளில் அந்த எம்எல்ஏக்கள் இவ்வளவு தொகையை பார்த்துருக்கவே மாட்டாங்க, அவ்வளவு பெரிய பண பேரம் நடக்குது. ஆனா ஒன்றிய அரசாங்கத்தோட இடி நல்லா காதை பொத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு சென்னையில வந்து போதைப் பொருளை பிடிக்கிறேன் நான் என்று போய் சுத்திட்டு தெரியுது. கண்ணுக்கு தெரிஞ்சு ஊர் உலகமே காரி துப்பிட்டு இருக்காங்க மக்களே. ஏன்னா பச்சையா இவ்வளவு கேவலமா இதாண்டா மாற்றம் விஜய் உங்களுக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றம் நீங்களே ஒரே துர்நாற்றமா இருக்குது, எங்க பார்த்தாலும் ஒரே பஞ்சாயத்தா இருக்கு, திருமண பக்கம்லாம் எம்எல்ஏ தூக்கின்னு போயிருக்கிறாங்க, அசிங்கமா இருக்குது. இது மாதிரி ஒரு கேவலத்தை தமிழ்நாடு அரசியல் சந்தித்ததே கிடையாது. இப்படி ஒரு கேவல கட்சியை தமிழ்நாடு அரசியல் பார்த்ததே கிடையாது. அசிங்கமான அரசியல், டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்க. நீங்க தொகுதி மக்கள், இந்த தொகுதியில குறிப்பா இப்ப இந்த சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஒரு எம்எல்ஏ, ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ண பிறகு அந்த எம்எல்ஏவை அந்த தொகுதி மக்கள் அந்த போட்டோவை வச்சு செருப்படுத்த அடிக்கிறாங்க. அதிமுகவை சேர்ந்தவர் செருப்பாலே அடிக்கிறாங்க, நீ வந்து இனிமேல் இந்த ஊர் பக்கம் வருவியா நீ அப்படின்னு. அப்போ இப்பவே எதிர்ப்பு அவங்களுக்கு கிளம்பிருச்சு. எல்லா ஊர்கள்லையுமே நீங்க போய் வந்து மைக்கு நீட்டுறாங்க சில பேர்லாம். அங்க நீட்டுற எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி இவங்க போன எல்லா எம்எல்ஏக்களுக்கு எதிராக தான் பேசுறாங்க. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு அந்த ஈரம் கூட காயலைங்க. அதை பாருங்க, ஓட்டு போட்ட அந்த மார்க் கூட இன்னும் அழியல. அதற்குள்ளே இவங்க கட்சியை விட்டு தாவி ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போறாங்கன்னா சாதாரணமா போவாங்களா? எம்எல்ஏ பதவி சாதாரண விட்டு கொடுப்பாங்களா? அப்போ அதுல ஏதோ ஒரு ஆதாயம் அவங்களுக்கு இருக்கு. அந்த ஆதாயத்தை அவர்கள் அடைந்து கொண்டு ஆதாயம் கிடைக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. மீண்டும் அவங்க நினைக்கிறாங்க நம்ம மக்களை மறுபடியும் மடமாத்தி
விசிலுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, மறுபடியும் விஜய் மூஞ்ச பார்த்து ஓட்டு இனிமேலாம் விஜய் மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. யார் வந்து வேட்பாளர்னு பார்ப்பாங்க. விஜய் சொன்ன எதையும் செய்யாதனால விஜய் மீது நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சினே வருது. மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம். மாற்றம் இல்லை, துர்நாற்றம். எங்க திரும்பினாலும் ஒரே வந்து பொய்யா பேசியிருக்காங்க. வதந்தி பரப்பி பொய்யான விஷயங்களை வந்து இன்ஸ்டால போட்டு 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 மக்களை வந்து மடமாத்தி ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிருக்காருன்னு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த சூழ்நிலையில இவ்வளவு பரபரப்புகள் இடையும் போது இதுவரை விஜய் முதலமைச்சராக ஒரே ஒரு வார்த்தை கூட மீடியா அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா வானத்துல இருந்து குதிச்சிட்டாரு அவரு, புரியவே இல்லை எனக்கு. இதுவரை மீடியாவை அட்ரஸே பண்ணலங்க. இப்போ மீடியா என்பது வந்து மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில பாலமா இருக்கிறவங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. உங்களுடைய பர்மிஷன்ஸ்குள்ள, உங்களுடைய ஏரியாக்குள்ள ஒவ்வொரு நாளும் எல்லா முதலமைச்சர்களும் அவங்க வீட்டுக்கு கிளம்பும் போதோ அல்லது வரும்போதோ அசம்பிளி முடிச்சுட்டு போகும்போதோ பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா 2 வார்த்தையாவது பதில் சொல்லிட்டு போவாங்க. ஏன் பயப்படுறீங்க சிஎம் சார்? ஏன் சார் பயப்படுறீங்க? அப்போ பேசுறது உங்ககிட்ட சரக்கு இல்லை, இல்லை எழுதி கொடுக்குற ஆளு உங்ககிட்ட பக்கத்தில் இல்லை. கேள்வி கேட்டால் உடனே ஸ்பான்டானிஸா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்படி சொன்ன உடனே ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தும். தூத்துக்குடி எம்எல்ஏவோ ஒருத்தர் ஆயிருக்காரு, ஒரு நடிகர், ஒரு இயக்குனர் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காரு, விஜயனுடைய நெருங்கிய நண்பர் ஸ்ரீநாத். அவர் வந்து இன்னைக்கு தூத்துக்குடியில் போய் ஏதோ ஒரு ஆய்வு நடத்துறதுக்கு போயிருக்காரு. அங்கே கேட்குறாங்க, கச்சத்தீவை மீட்பீங்களா? கச்சத்தீவை மீட்போன்னு சொன்னார் இல்லையா உங்களுடைய தலைவர், அதாவது நம்ம சிஎம் விஜய் அவர்கள் சொன்னார்ல, கச்சத்தீவு விஷயத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அதுக்குள்ள இன்னொருத்தர் முந்திக்கிட்டு நோ கமெண்ட்ஸ்ன்றார். அவர் ஒரு அமைச்சர் முந்திக்கிட்டு நோ கமெண்ட்ஸ், இவரும் நோ கமெண்ட்ஸ்ன்றார். நீ என்ன சொல்ற நோ கமெண்ட்ஸ்? நானும் சொல்றேன் நோ கமெண்ட்ஸ். ஒரு அமைச்சர் நோ கமெண்ட்ஸ் எதுக்கு சொல்லணும்? கச்சத்தீவை மீட்பீங்களா அப்படின்னா, சார் அது ஏற்கனவே எங்களுடைய ஆய்வில் இருக்கு சார், எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, அது உரிய நேரத்துல விவாதிக்கப்படும், உரிய நேரத்துல அதுக்கான முன்னெடுப்புகள் எடுப்போம், ஒன்றிய அரசாங்கிட்ட பேசுவோம், இல்ல மத்திய அரசாங்கிட்ட பேசுவோம், இல்ல மோடி அரசாங்கிட்ட பேசுவோம். இதை சொல்றதுதான் ஒரு அமைச்சருக்கு ஒரு அழகு. நோ கமெண்ட்ஸ் போறதுக்கு அமைச்சர் தேவையே இல்லைங்க. இதுதான் இந்த அமைச்சர்களோட லட்சணம். இந்த அமைச்சர்கள் சந்தி சிரிக்கிறாங்கல்ல, இவங்க கிட்ட மீடியாவை அட்ரஸ் பண்றதுக்கு துப்பு இல்லை. இவங்களே உளறி கொட்டுறாங்க. இந்த கீர்த்தனான ஒரு அமைச்சர் வந்து பல்ல காட்டுது, 10 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்னுருக்கானே, சாவடிச்சிருக்கானா சார், அபிஷியலா ஏதாவது பேசுவோமா சார்? அது சம்பந்தமா கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன் சார். நம்ம பர்சனல் இது வந்து நம்ம பொலிட்டிக்கலா வேலை, இது பொலிட்டிக்கல் கிடையாது. இந்த கேள்வி என்பது பொலிட்டிக்கல். ஒரு பெண்ணா பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சொல்ல துப்பு இல்லை, பல்ல காட்டிக்கிட்டு இருக்குது, வாயை மூடிக்கிட்டு சிரிக்குது. நீ ஒரு அமைச்சர், உனக்கு அமைச்சர் பதவி தான் ஒரு விஷயமா? அசிங்கமா இல்லையா? உன் குடும்பத்துல பொம்பளை பசங்க இப்படி நடந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? கொந்தளிச்ச விளாத்திக்குளம் அந்த குழந்தை கேஸ்ல அந்த வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. காரி துப்புறாங்க மக்கள் அதை பார்த்துட்டு. எப்படி நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்கன்னு தெரியல. இதே ஒரு அமைச்சர்னு ஒரு பந்தால வேற சுத்திட்டு தெரியுங்க. இந்த அமைச்சர் பந்தான உடனே இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த பிரபு அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, இந்த பல் டாக்டர் ரீல்ஸ் எப்ப எங்க போனாலும் இப்ப எல்லாம் தாவேகா கும்பல் பூரா ரீல்ஸ் கும்பல் தான், ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது. இப்ப முதலமைச்சர் அறையிலேயே ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இப்ப அந்த ரீல்ஸ் அமைச்சர் இருக்காருல்ல, இந்த அதுவும் அந்த பிரபு வந்து பயங்கர ரீல்ஸ் பார்ட்டி, எங்க திரும்பினாலும் ரீல்ஸ் போட்டுட்டு பிஜிஎம்மோடு தான் போட்டு திரிவாரு. அவர் அமைச்சராக ஆயிட்டாரா? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கிறது. எல்லா அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட எல்லாருடைய வாகனங்கள்ல, அரசு வாகனங்கள்ல சிகப்பு விளக்கை வைக்க கூடாது. அது ஆம்புலன்ஸ்ல இருக்கலாம், காவல்துறையில உயர் பொறுப்புல இருக்கிற சிலருக்கு மட்டும் அதற்கான விதிவிலக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அமைச்சர்கள் முதலமைச்சர் காரிலே கிடையாதுங்க அந்த சிகப்பு விளக்கு. இவர் அமைச்சர் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு, சிகப்பு விளக்கு வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. எனக்கு இது சொன்ன உடனே எனக்கு முன்னாடி ஒரு ஞாபகம். முன்னாடி வந்து நம்ம ஆவடியை சேர்ந்த எம்எல்ஏ சாமு நாசர்னு ஒருத்தர், அவர் அமைச்சராலாம் இருந்தார், பால்வாழ்துறை அமைச்சராலாம் இருந்தார். அவர் வந்து ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அமைச்சர் ஆயிட்டார். அவர் அமைச்சர் ஆன உடனே அவருக்கு அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு பால் சேர்மன் ஏதோ ஒரு பொறுப்பு, ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கு வந்து அரசு வாகனம், அப்போல்லாம் அம்பாசிடர் கார் தான், நான் சொல்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ அவருக்கு வழங்கப்பட்ட கார், அந்த கார் வந்து அவருக்கு அரசு கார் தான் கொடுத்தாங்க. ஆனால் அவர் வந்து தான் காரில் ஒரு பெரிய சிகப்பு விளக்கை வச்சுப்பார். வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் அந்த லைட்டு போட்டுக்கிட்டே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ அங்கே மதிமுகவை சேர்ந்த அந்திரிதாசன் ஒருத்தர் இருக்கார், இப்போ இருக்கார், மதிமுக தான் இருக்கார். அவர் மீட்டிங் பேசும்போது சொல்லுவார், சிகப்பு விளக்கு சிங்காரி வண்டி வருது அப்படின்னுவார். அதோட அர்த்தம் என்னன்றத புரிஞ்சவன் பிஸ்தா.
எங்க போனாலும் அதை வச்சு தான் ரோந்து சுத்தி திரிவாரு நாசர். அப்புறம் அமைச்சரா இருந்தாரு, இப்போ வந்து அவங்க பதவி போய் எம்எல்ஏவும் இல்லை, தோத்து போயிட்டார் இந்த வாட்டி. எதற்கு இதை சொல்றேன்னா, அந்த சிகப்பு விளக்கை அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் நீக்கிருச்சு. யாருக்கும் கிடையாது அந்த பவர். ஜனாதிபதிகளுக்கு பிளஸ் வந்து நம்ம உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு மட்டும் தான் சிகப்பு வச்சுக்கிறதுக்கு பர்மிஷன். இவருக்கு இந்த அமைச்சருக்கு அந்த கார்ல அதை வைக்கிறது யார் பர்மிஷன் கொடுத்தா? அப்ப இது பந்தா தானே? இதெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்களே கேட்க மாட்டீங்களா? இது மாதிரி பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கா, எல்லாம் உங்க பேர் தான் கெட்டு போகும். இந்த லட்சணத்துல போயிட்டு இருந்தானா காரி துப்புவாங்க ஜனங்க. யாருமே வைக்கல. அதாவது என்ன தெரியுமா, ஊரே ட்ரெஸ் இல்லாம போகும்போது ஒருத்தன் ட்ரெஸ் போட்டோ ஜட்டி போட்டு போனானா கண்டுபிடிச்சிருவாங்க டக்குன்னு. அந்த மாதிரி இருக்குது. இது யாருக்குமே எந்த பர்மிஷனும் கிடையாது. அதிகார மட்டத்துல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட யாருக்கும் சிகப்பு விளக்கை வைத்து போவதற்கு அனுமதி இல்லை. அவர் ஏன் வச்சிருக்காரு? இந்த மாதிரி ஏராளமான அமைச்சர்கள், ஏராளமான பஞ்சாயத்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதையெல்லாம் எதுவும் கேட்பதற்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. என்ன பண்றாருன்னா, விவசாய பிரதிநிதிகள் வந்தா பார்க்க மாட்டாரு. ஆனா அவர் துறை சார்ந்த நடிகர்கள், இயக்குனர்கள் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவரை பார்த்து பார்த்து போட்டோ எடுக்கிறாங்க. நிறைய போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு. இது ரெகுலரா பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே, ஆரம்பத்தில் அது வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம குறையா சொல்லலை. ஏன்னா அதை துறை ரீதியாக சந்திப்பாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்போதான் பயங்கர பாசத்தை பொழிஞ்சு தள்ளுவாங்க. அதனால அதெல்லாம் நடக்கும். அது ஒரு தப்பு இல்லை. ஆனால் முதலமைச்சராக உங்களுடைய கடமை ஆற்றணும். விவசாய பிரதிநிதிகள் வந்திருக்காங்கன்னா நீங்க விவசாயத்துல சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யான ஒரு டுபாகூர் வாக்குறுதியை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த திட்டம் போலியான திட்டம், அது நடைமுறைக்கு ஒவ்வாத திட்டம். அதை நானும் அறிவிச்சேன்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. சரி, இது எல்லாம் பரபரப்புக்கு இடையில அசம்பிளி, அதாவது சட்டமன்றம், அந்த சட்டசபை இருக்கிற இடம் செக்ரட்டேரியட் வந்து பரபரப்பா இருக்கு. அதே அளவுக்கு பரபரப்பு அதிமுக தலைவருடைய நம்ம எடப்பாடி வீட்லயும் பரபரப்பு இருக்கு. இதுக்கு இடையில, இந்த பரபரப்புக்கு இடையில நாளைய தினம் ஒன்றிய அரசாங்கத்துடைய பிரதமர் நம்முடைய விஸ்வகுரு மோடி அவர்களை சந்திப்பதற்காக சிஎம் முதலமைச்சராக டெல்லிக்கு போறார். விஜய் வந்து டெல்லிக்கு போறது ஒன்றும் புதுசு கிடையாது. 41 பேர் கரூர்ல செத்தப்ப நம்ம சிபிஐ வழக்கு அவரை வர சொன்னாங்க விசாரணைக்காக, விட்னஸ் அப்படின்னு கூப்பிட்டு 2 முறை கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. 2வது முறை போகும்போது சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து ரூஃப் மேலே ஏறி நின்றுட்டு ரூஃபை அந்த ஓப்பன் பண்ணிட்டு, டாப் ரூஃப்ல ஓப்பன் பண்ணிட்டு கையெல்லாம் காட்டிக்கிட்டு ஏதோ போய் ஜெயிச்சுட்டு வந்த விஷயத்திலே வந்தார். அப்போதே ஒன்றிய அரசாங்கத்துடைய கனிவான பார்வையோடு தான் வராரு. எவனோ அது வரமாட்டான், பயந்து தான் வருவான், நம்ம என்ன பண்ணுவாங்க தெரியலையான்ட்டு. ஆனால் வரும்போது அழகா அவரை வந்து ட்ரீட் பண்ணி உங்க மேலே எந்த கேஸும் வராதுங்க, கவலைப்படாதீங்க, போங்க நீங்கன்னே சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் இங்க வந்து கான்பிடண்டா இருங்க மக்களே, நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொன்னாரு. அதே மாதிரி அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக நாளைக்கு போறார். 4:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காராம் நம்ம விஸ்வகுரு மோடி அவர்கள் பிரதமர். அந்த 4:30 மணிக்குள்ள அவர் பார்ப்பதற்கு முன்பாக, மோடியை பார்ப்பதற்கு முன்பாக, பிரதமர் மோடி சந்திப்புக்கு முன்பாக ராகுல் காந்தி உட்பட இன்னும் சில முக்கியமான நபர்களை அங்க டெல்லியில சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஏன்னா நான் ரொம்ப கிளீன் அண்ட் நீட் பிரைம் மினிஸ்டர், நம்ம சிஎம் அப்படின்னு இவர் காமிக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யறது பூரா அயோக்கியத்தனமான குதிரை பேர ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக தர லோக்கலுக்கு இறங்கி காசு கொடுத்து எம்எல்ஏக்களை தூக்கிட்டு இருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வருது. எம்எல்ஏக்கள் வந்து விலை போறத பட்டவர்த்தனமா இதுவரைக்கும் எந்த ஆட்சியும் நடக்காத ஒரு அசிங்கம், கேவலம். ஆனா கீழே வந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு நான் ரொம்ப நீட் அண்ட் கிளீன், நான் பேசவே மாட்டேன், ஊமக குசும்பனா இருந்து எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு நாளைக்கு டெல்லியில ஒரு பெரிய வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்க அங்க சிபிஐல 41 கொலை கேஸ்ல போய் விசாரிக்க போகும்போது, விட்னஸா போகும்போது பூ போட்டானுங்க. நாளைக்கு டெல்லி நிச்சயமாக பயங்கரமா ஒரு பெரிய செட்டப் பண்ணியிருப்பாங்க. இப்பவே இந்த ரூட் மாஃபியா டெல்லியில அலாட் பண்ணியிருப்பான், காசு கொடுத்து பெரிய கேங்கை ரெடி பண்ணி வச்சிருப்பான். நாளைக்கு பாருங்க, ஒரே அமக்கலமா இருக்கும். எழுதி வச்சுங்க மக்களே. ஒரு இடத்துக்கு அவர் போகும்போதும் அங்க ஒன்றிய அரசாங்கத்துடைய பார்வையில் இவர் பட்டு இது சரியா வரலையே, இந்த நடவடிக்கை தப்பா இருக்கேன்னு அவங்களுடைய பார்வையில் இவர் மாட்ட போறாரு. கண்டிப்பா குடுமையை பிடிச்சி ஆட்ட போறாங்க. போனது தெரியாம போனோமா வந்தமான்னு இருந்தாருன்னா அவர் தப்பிச்சிருவாரு. அங்க போய் சீன் போட்டு இப்ப சொல்றாங்க அடுத்த பிரதமர் விஜய் தான், அங்க போய் சீன் ஏதாவது போட்டாங்கன்னா அதை பாஜக ரசிக்காது. ஏன்னா அப்பேற்பட்ட 60 ஆண்டு கால 70 ஆண்டு கால சுதந்திரத்துக்காக போராடின காங்கிரஸ் கட்சியை மண்ணோடு மண்ணாக காலி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வெற்றியும் பெற்று கொண்டு வருகிறார்கள். நார்த் ஃபுல்லா அவுட் காங்கிரஸ், சவுத்துல ஏதோ ஒரு இடத்துல இப்பதான் முளைச்சிருக்கு கேரளாவில். தமிழ்நாட்டில் இப்பதான் வந்து 60 ஆண்டுக்கு அப்புறம் 2 அமைச்சர் ஆயிருக்காங்க.
அதுவும் திமுக தயவுல தான் எம்பி ஆயிருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு நாள் திமுக தூக்கி சுமந்துச்சு. இதை ரசிக்காது. இவர் ஏதாவது அங்க வந்து தன்னுடைய வேலையை காமிச்சாருன்னா கண்டிப்பா பெரும் சிக்கல்ல மாட்டுவார். என்ன பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுமையாக நம்ம பார்த்து மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவோடு மட்டும்தான் இந்த சேனல் நடத்தப்படுகிறது. பார்வையாளருடைய ஆதரவும் நீங்கள் அளிக்கிற அந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்னால தான் இந்த சேனலுடைய வளர்ச்சியே இருக்கிறது. ஆகவே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.